25. 222 வருது. அது யாரோ கரெக்ட் 222. ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு. கேம் கொடுத்ததுனால ஸ்தோத்திரம் அநேக வேணாம் வழிக்கு போயிருக்கோம். நானும் போனேன், நல்லபடியாக வந்தோம். ஐ திங்க் நான் ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் ஃபேமிலியோட நல்ல ஒரு நேரத்தை செலவு பண்ணியிருக்கீங்க. நாம் குடும்பங்களோடு குடும்பமாக நேரத்தை செலவு பண்ணியிருக்கிறோம். அதுக்காக ஆண்டு ஸ்தோத்திரிப்போம். இந்த வருடம் இப்படியாக ஆண்டவர் குடும்பங்களை விதிக்கிறார். குடும்பம் இல்லாதவங்க கவலைப்படாதீங்க. நம்ம தான் குடும்பம். கிறிஸ்துக்குள் சபைக்குள் வந்தார்கள். We are your family. ஓகே, மணிகண்டன் நாங்கள் உங்கள் குடும்பம். ஸோ குடும்பம் இல்லைன்னு நீங்கள் கவலைப்படாது. ஸோ அதனால அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களோட கூட செய்தி கேட்குறவங்களுக்கு இன்றைக்கு செய்திகள்லாம் வேறு மாதிரி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ எப்படி சொல்லுங்க, வாட் இஸ் த எசென்ஷியல் gospel that apostles preached? ஓகே, வேறு சொல்ல வருகிறேன். சரி, நான் இங்கிலீஷில் தான் பேசுகிறேன். தமிழ் வளர்ந்து அவங்களுக்கு இல்லையா? தெலுங்கு தமிழ் மாதிரி இருக்கா? வெனிஷ தமிழ் ஓகேயா? என்னோட 40 வருஷமாக கேட்டுருக்கேன். ஓகே, இது என்ன சொல்ல வரேன்னாக்கா, நற்செய்தி. நற்செய்தி என்றால் என்ன? சுவிசேஷம், குட் நியூஸ், காஸ்பல் நம்ம கேட்டிருப்போம். நற்செய்தி, காஸ்பல். ஓகே, இந்த காஸ்பல்னாக்க கிரேக்க பாஷையில் இவெஞ்சலிக்கோ. ஓகே, ஸோ நற்செய்தி என்றால் என்ன? இதில் உங்களுக்கு 4 குவிஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அது சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 5 வினாடிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, முதல்ல ஃபாலோயிங் த ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ் அண்ட் ட்ரெடிஷன், அது நற்செய்தியா? ரெண்டாவது, லிவிங் அ மோரல் லைஃப் அண்ட் ஹெல்பிங் அதர்ஸ், அது நற்செய்தியா? பில்டிங் பீஸ்ஃபுல் அண்ட் ஜஸ்ட் சொசைட்டி, அதாவது நல்ல ஒரு சமாதானமான ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்குறது நற்செய்தியா? கிரைஸ்ட் டைட் ஃபார் அவர் சீன்ஸ், வாஸ் பேரிங் அண்ட் ரோஸ் அகைன், அது நற்செய்தியா? ஸோ உங்களுக்கு 5 வினாடிகள் கொடுக்கப்படுகிறது. எஸ் ஆர் நோ, ரைட் ஆர் ராங், இது கேள்விகள். நீங்களே அதை எஸ் ஆர் நோ போட்டுங்க. அப்புறம் சரிங்க, 5 வினாடிகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இதுக்கு டைம் டேபிள் வேணும். ஐ மீன் ஓகேனாக்கா சொல்லிங்கனாக்கா ஓகே. ஓகே, 5 நிமிடம் வந்து நினைக்கிறேன். நற்செய்தி என்றால் என்ன? ரொம்ப பேர் நற்செய்தி, குட் நியூஸ், ஆண்டையத்துக்குன்னா ரொம்ப கேட்பாங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுகிறேன் சொல்லி, ஸோ 1:10 நம்ம இருக்கோம். இது முதல் 3 வசனங்களை முதல் வாசிக்கணும். வாசிங்க. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைநிறுத்தியிருப்பீர்கள். ஓகே, மறுபடியும் ரிமைண்ட் பண்றேன். மறுபடியும் ரிமைண்டர். ஓகே,
2வது வசனம், நான் உங்களுக்கு ம். பிரசங்கிக்கிற பரிகாரமாய் ம். நீங்கள் அதை கைக்கொண்டு இருந்தால் அதிலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மறுபடியும் உங்கள் விசுவாசம் இருக்குமா? விருதாய் உண்மை. ஓகே, என்ன சொல்ல வர்றாரு பேதுரு? பவுல் அப்போஸ்தலர், ஐயா உங்களுக்கு ஏற்கனவே சுவிசேஷம், அது நற்செய்தி, அதாவது காஸ்பல் சொல்லியிருக்கு, படித்து கொடுத்துருக்குறோம். ஆனால் மறுபடியும் அது உங்களுக்கு சொல்கிறேன், பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏனென்றால் அநேக காரியங்கள் கொரிந்து சபையில் அநேக போதனைகள் நடக்குது. ஸோ அதனால் அவர் சொல்கிறாரு, நான் ரிமைண்ட் பண்ணுறேன். ஓகே, என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல அந்த வசனம் 3வது வசனத்தை வாசிப்போம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமான ஒப்புவித்த என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படியே நமது பாவங்களுக்காக மரித்து, அதாவது இயேசுவானவர் மரித்தது பரிசுத்த வேதாகத்தின் ஸ்கிரிப்சர், அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர். ஆங்கில போட்டிருக்கு, அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர் ஜீசஸ் died. ஸோ இயேசுவானவர் மரிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 4வது வசனத்தில் எதுக்காக மறிக்கப்பட்டிருக்கிறார்? நம்முடைய பாவங்களுக்காக மறிக்கப்பட்டிருக்கிறார். 4வது வசனம் சொல்லுது, அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். அதுவும் வேத வாக்கின்படி இஸ் a prophesied. அவங்க கேட்பாங்க, நான் 3ஆம் நாளில் நான் உயிர்த்தெழுவேன். அப்போ அவங்க எங்களுக்கு ஒரு அடையாளம் காமிங்க. பரிசேயரும் சதுசேயரும் கேட்பானுங்க. சொன்னால் யோவானுக்கு கொடுத்த அடையாளம் உங்களுக்கு போதும், இன்னொரு அடையாளம் உங்களுக்கு தேவையில்லை. யோவான் எங்க இருந்தா மீன் வைக்கிறது நம்ம முன்னாடி. சகினா அன்பானவர்களே, ஒன்று, இயேசுவானவர் இயேசுவானவர் நம்மளுடைய பாவங்களுக்காக வேத வசந்தபடியாக மரித்தார். 2வது, இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தது வேத வாக்கின்படியே உயிர்த்தெழுந்தது. இதை நான் பண்ண நினைக்கிறேன். ஓகே, அப்ப நற்செய்திக்கும் மற்ற செய்திக்கும் என்ன வித்தியாசம் சொல்றாங்க? நாங்கள் எங்களுடைய மதத்தின் பாரம்பரியத்தை நாங்கள் செய்கிறோம், எங்களுடைய ட்ரெடிஷன்ஸ். சில பேர் பார்ப்பீங்க, இது நற்செய்தியா? அது அவங்களுக்கு அது நற்செய்தி. ஓகே, சில காரியங்களை அவங்க சில இது செய்யும் பொழுது அவங்க நீங்கள் பார்ப்பீங்க, சரி நீங்கள் செய்கிறீங்க, எஸ் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி என்ன சொல்லுவாங்க, இப்போ வரப்போகிற அவங்க பண்டிகை உபவாசம் இருக்கிறோம். தென் அவங்க ட்ரெஸ் ஆல்சோ அவங்க போடுறாங்க, இது வந்து எங்களுடைய ட்ரெடிஷன், எங்களுடைய நம்ம படவிடாத அவங்க இது என்ன சொல்றாங்க, அது அந்த ரட்சிக்குமா? அவங்க கேட்குறாங்க, இது எங்களுடைய ரட்சிப்பு, இது எங்களுடைய கல்ச்சர். இது எங்களுடைய கல்ச்சர் வேற, உங்களுடைய என்னது ரிச்சுவல்ஸ், ரிலிஜன்ஸ் வேற, மதம். இது ரெண்டையும் கலந்துறாங்க, இது ரெண்டையும் கலந்துருக்காங்க. கிறிஸ்தவ மதமும் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் சேர்த்துறாங்க. ரெண்டையும் ட்ரெடிஷன்ஸ், ரிச்சுவல்ஸ், சம்பிரதாயங்கள். ஓகே, லீடிங் மோரல் லைஃப் அண்ட் ஹெல்பிங் அதர்ஸ். இது நல்லதுதான். நம்ம நல்ல ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்றது நல்லதுதான், மற்றவங்க உதவி செய்யறது நல்லதுதான். ஆனால் அது உங்களை ரசிக்கும்.
இனிய ரசிக்கிறது. சராசரி மனுஷன் எல்லாருக்குள்ளேயும் சரி அதாவது ஒரு வச்சு வேற பார்த்தாக்க நம்ம பதவி செய்யும் நேச்சர். ஓகே, பில்டிங் பீஸ்ஃபுல் ஜஸ்ட் சொசைட்டி. நம்ம ஒரு நல்ல சமாதானமான ஒரு சமுதாயத்தை நிரப்பணும். அது ஒரு நல்லது தான். ஆனால் அது உங்களை ரசிக்காது, இனிய ரசிக்காது. ஆனால் இதுதான் அதோட பதில். இயேசு நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார். அதுதான் இங்க இந்த நற்செய்தியுடைய சாரம். ஏன் சொல்ல வரேன்னாக்கா, நீங்க அதை சொல்லும் போது இதை நம்ம சரியாக சொல்லணும். இது சரியாக நம்ம விசுவாசிக்கிறோமா, நம்புறோமா, நம்மளுக்கு இது தெரியும். அது நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம பிள்ளைங்களோட பிள்ளைங்களுக்கும் சொல்லணும். ஏதோ ஒரு சத்தாரு சும்மா அவர் வந்தாரு சத்துக்கான மேலோட்டம் அல்ல. எப்படி ஸ்கிரிப்சர், தேவன் முன்கூட்டியே தேவனுடைய என்னது சார் தேவனுடைய வசனத்து பிரகாரமாகவே அவர் மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஸோ அதனால் நம்ம பார்த்துக்காக மரித்தது தேவ வசனக்காக, அவர் உயிர்த்தெழுந்ததும் தேவ வசன பிரகாரமாக உயிர்த்தெழுந்திருக்கிறார். இரண்டாவது, ஐ விட்னஸ் saw resurrected Jesus. ஸோ இந்த இயேசுவானவர் உயிர்த்தெழுந்ததை கண்கூடாக பார்த்துருக்காங்க. சில சமயத்தில் சில மாதிரியான ஏன் மீனமாக சொல்கிறேன், முதல் நான் சொல்கிறேன்னாக்கா, பல மாதிரியான உபதேசங்கள் சேர்த்துக்குள்ளாக நுழைந்திருக்குது. பல மாதிரியான நற்செய்தியாக சொல்லாதபடிக்கு வேற வேற செய்தியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இயேசுவானவர் அங்கே கேபாசம் போட்டிருக்கோம் சில பைபிளில், ஆங்கில பைபிளில் பீட்டர்னு போட்டிருக்கோம். ஸோ கேபாஸ் தான் பேதுருவாக ஆண்டவர் பேர் மாற்றினார், சீமோனை. ஓகே, ஸோ கேபாஸ் முதல் பார்த்துட்டு 5வது வசனத்தில் இருக்கு, வாசிப்போமா? கேபாவுக்கும் பின்பு பணினருக்கும் தரிசனமானார். ஓகே, கேபாவுக்கும் பின்பு 12 பேருக்கும் தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். ஓகே, அப்போ முதல்ல பேதுருக்கு தரிசனமானாரு, அப்புறம் 12 பேருக்கு தரிசனமானாரு, அப்புறம் 500 பேருக்கும் தரிசனமானார் ஒரே நேரத்தில். அதுக்கு பிறகு யார்? யாக்கோபு, ஜேம்ஸ். யாக்கோபு பாதி half brother of Jesus. half brother of Jesus தெரியுது? அப்போஸ்தலர் half brother பாதி சகோதரர். அப்படின்னாக்கா இயேசுடைய யோசேப்புக்கு பிறந்தவங்க. இது இயேசு மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்தவர்கள். அவர் பரிசுத்த ஆவியினாலே படைக்கப்பட்டவர். That's why we put here half brother. யோபு மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்தவர். அப்போ அவங்களுடைய சகோதரர் இருப்பாங்க, யோவான் இருப்பாரு, சகோதரர் இருப்பாங்க. இவங்கெல்லாம் எப்போதும் போல அங்கே தாய் தகப்பனுக்கு பிறந்தவங்க. இயேசுவை தவிர பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர் பிறந்தவர். இது ஒரு முக்கியமான காரியம். இது கோரான்ல தள்ள தெளிவாக அவங்க ஒதுங்கிறார். இயேசுவானவர் மாரியாள் என்ற ஒரு கன்னிகை வயிற்றில பிறந்தது என்று சொல்லி அவங்களுடைய கோரானிலே எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க இன்னும் விளக்கமாக சொல்றாங்க. இந்த கன்னிகைகளை இப்போ நான் சொல்றேன்ல, இப்போ நம்ம வந்து கத்தோலிக் சர்ச்சில் பார்ப்பீங்க, சகோதரிகளை பார்ப்பீங்க, கல்யாணமாக இருப்பாங்க. இந்த நான்கள் போல தான் இந்த கன்னி ஸ்திரியை வச்சிருப்பாங்க. இந்த கன்னி ஸ்திரியை பார்க்கணுனாக்கா 12 திரைகள், அதை தாண்டி தான் நீங்கள் போய் அவங்களை பார்க்க முடியும், சும்மாவே பார்க்க முடியாது. அப்படியேப்பட்ட கட்டுப்பாட்டில் உள்ள ஸ்திரீ தான் இந்த
மரியா. ஸோ இந்த மாரியாளுக்கு எப்படியாவது நற்செய்தி ஜெயிப்பில் கூட அதையும் அவங்க தெளிவாக சொல்றாங்க. அப்படின்றால் இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவி நாமத்தில் பரிசுத்த ஆவியினால ஜெனிப்பித்தவர் என்பதை நம்ம இங்க பார்க்கிறோம். மற்ற அவங்களுடைய சகோதரர்கள் அப்படி இல்லை. அவங்க எப்போது போல யோசப்புக்கும் மரியாளுக்கும் நோமலாகவே அவங்க பிறந்தவர். அப்போஸ்தலர் பவுல் 8-9 வசனத்தை அவர் பார்க்கிறார். என்ன பார்க்கிறாரு? பவுலும் இவங்களோட 12 பேர் கூட இல்லை. ஒருத்தர் செத்துக்காரு, ஜூதாஸ் காரியை செத்துக்காரு. பவுல் சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கும் எதிர்த்து நின்றவர், கொலை செய்தவர். இவருக்கு அற்புதமாக ஆண்டவர் அது என்ன போட்டு படிக்கப்பா, எல்லோருக்கும் பின்பு அக்கால பிரிவு போன்ற எனக்கும் தரிசனமான அப்நார்மல். ஓகே, நான் அப்போஸ்தலர் ஒருவரிலும் சிறியவனாய் இருக்கின்றேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினால் நான் அப்போஸ்தலர் என்று பேர் பெறுவதற்கு பாத்திரம் அல்ல. ஆகியும் நான் இருக்கின்றது தேவனுடைய கிருபையினால் இருக்கின்றேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்களின் ஒருவருக்கு நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடைய இருக்கின்ற தேவ கிருபையே அப்படி செய்தது. இந்த புதிய ஏற்பாட்டில் புத்தகத்தில் அநேக புத்தகங்கள் எழுதினவர் பவுல் அப்போஸ்தலர். என்ன சொல்றாரு? தேவ கிருபை. எப்ப பவுல் எப்ப ஆண்டவர் சந்திக்கிறாரு தெரியுமா? எப்ப தெரியுங்களா? இந்த கிறிஸ்துவெல்லாம் போட்டதுக்காக என்ன சொல்லுவாங்க, அரெஸ்ட் வாரண்டோட போறாரு. இவங்களெல்லாம் பிடிச்சி கொண்டு வந்து இங்க பாருங்க, அவன் என்ன செய்ய போற, அரெஸ்ட் வாரண்டோட வாங்கிக்கிட்டு கிறிஸ்துவத்துல கிறிஸ்தவன் எங்கெங்கெல்லாம் இருக்கிறான்னு சுற்றி திரிய அந்த அரெஸ்ட் வாரண்டோட போயிட்டு இருக்காரு. இந்த டெமஸ்கஸ் என்ற ஒரு நகரத்தில் தான் ஆண்டவர் அற்புதமாக அவளை சந்திக்கிறார். நல்லா இருக்கும். ஸோ அப்போதான் அவர் மன தெரியும், ஆண்டவரே நீங்க யார்? ஆண்டவரே நீங்க யாரு? அப்ப சொல்வாரு, நீ முள்ளில் போய் புதைக்கணும். அவன் நான் அவன் மன தெரியும், நான் தான் கிறிஸ்து. ஸோ அதனால நம்ம ஆண்டவர் அவன் அதான் சொல்றாரு, நான் பார்த்திருந்தேன் தேவன் அவருக்கு தரிசனத்தை கொடுத்தார். சரி, சல்வேஷன் ரட்சிப்பு நம்ம பார்த்தோம், நற்செய்தி பார்த்தோம், கேட்டுக்கிறோம். இந்த நற்செய்தி பார்க்கும் போது ரட்சிப்பு, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களா? சில சமயம் கேட்கும்போது நான் ஏற்றுக்கொண்ட பாஸ்டர், நான் எப்பயுமே சேர்த்து போடுறேன், சின்ன பிள்ளை தான் சேர்த்து போடுறேன், கை கொண்டு என்னை சேர்த்து கூட்டு போய்க்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க என்ன செய்வாங்க, சில பேர் நாட்டம் கொடுத்துருவாங்க, சில தவறாக செய்வாங்க. ஓகே, தப்பாக தவற அது போயிட்டாங்க. இப்போ நம்ம பெருசாகிட்டோம், நம்ம சிந்திக்க முடியும் எது தவறு எது தப்பு நினைட்டு. அல்லேலூயா. சில சமயத்தில் நான் சொல்லிடுறேன், சில சமயத்தில் சாப்பிட்டாக்கா சில படங்களை பார்ப்பேங்க, படங்களை பார்க்கணும், இது வேலை படங்கள்லாம் பார்க்குறேன். நல்ல படம் நானே கூட தெலுங்கு படம்லாம் பார்த்தேன். நல்ல படம் ஆக்டிங்காக ஆக்டெல்லாம் பார்த்தேன். சரி, ஒரு சிம்பிளாக ஜெயிலர் எத்தனை பேர் பார்த்தீங்க? ஓகே, மற்றவங்களாம் பார்க்குறேன். ஓகே, மற்றவங்க பார்க்குறேன், மற்றவங்களாம் நல்ல பரிசுத்தம்
ஜெயிலெல்லாம் பார்த்தீங்க. ஓகே, அந்த ஜெயக்கொண்டு ஓகே, அது டேரக்டர்லாம் தெரியும். பட் யார் இயக்குனர்னு தெரியுமா? யார் அதை டைரக்ட் பண்ணாங்கன்னு தெரியுங்களா? யார் அது ப்ரொடியூசர் தெரியுமா? இதுதான் நம்முடைய பிரச்சனை. சுவிசேஷம் இருக்கு. இந்த சுவிசேஷத்தை யார் இயக்கியிருக்கிறார்? இந்த சுவிசேஷத்தினுடைய வழி என்ன? யார் அந்த டைரக்டர்? யார் இந்த இயக்குனர்? ஆரம்பத்திலிருந்து நம்முடைய பாவங்களுக்காக இயேசுவானவர் உயிர்த்தெழுந்து உயிரோடு இருக்கிறார். வெற்றி அதான் நீங்க பார்க்கும் பொழுது இருக்கும். அதே 1 கொரிந்தியர் 15 வசனத்துல வசனம் 54 55 15 இப்போ படிச்சீங்களே இருக்கா? 54 55 மரணமே கூர் எங்கே, பாதாளத்தின் ஜபம் எங்கே, ஜெயம் எங்கே? ஓகே, அப்புறம் அவ்வளோதான். படிங்க. மரணத்திற்குள் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். ஓகே, 54 படிச்சுங்களா? அழிவுள்ளதாகிய இந்த ஆளுமையும் சாவுக்கு ஏதுவாய் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக இழுக்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தையை நிறைவேற்றும். அழியாமையும் சாவாமையும் தரித்துக் கொள்ளும் மரணம் ஜெயமாக இழுக்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அங்கதான் போகிறது. 52 மரணமே உன் கூறிங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் வேல் நியாய பிரமாணம். அதனால ஆண்டவர் இன்றைக்கு வெற்றிப்பட்டாரு. மரணமே உன் கூறிங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. ரட்சிப்புக்கு முக்கியமா நீங்க வாசிச்சீங்கன்னாக்கா 10:9 நீங்க உங்க இதயத்திலே வாஞ்சித்து அறிக்கை செய்தால் நீ ரட்சிக்கப்படுவது இருக்கா? கரெக்டாக வாசிச்சுக்கோமா? என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயிலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் ரட்சிக்கப்படுவார். இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிக்கப்படுகின்ற வாயிலே அறிக்கை பண்ணப்படும். ஓகே, ஸோ இருதயத்தில் நம்பி வாயினாலே அறிக்கை செய்யணும் ரட்சிக்கப்படுவது. ஸோ யூ கன்ஃபess, you believe in your heart. ரெண்டாவது, whoever believe, தேவன் இவ்வளவாக அன்பு கூர்ந்து தன் ஒரே பேரான குமாரனை தந்தருளி விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். சரிங்களா? படிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ
ஆக்கைக்குள்ளாக தீர்க்கப்படும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. சில சமயத்தில் நான் ஏன் ஏசு ஏற்றுக்கிறோம், நான் ஏன் ஏற்றுக்கூடாது, நான் எப்படி நீ ஏற்றுக்காத போக கட்டாயப்படுத்துது. ஆனால் என்னன்னா இதுதான் தீர்ப்பு. இது தேவ வாக்கியம். ஓகே, எபிசியர் 2:8-9 அதையும் வாசிச்சிருவோமா? கிருபையினாலே நீ ரட்சிக்கப்பட்ட விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டப்படிக்கு இது கிரியையினாலே உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவர்களை ஆயத்த பண்ணியிருக்கிறார். அதான் நல்ல காரியங்கள் செய்து ரட்சிப்படைய முடியும். அதான் கிரேஸ், அதான் கிருபை. ஜபிப்போம். இன்னும் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளலையோ இயேசு கிறிஸ்துவை இந்த நற்செய்தி தேவ வாக்கின்படியே, வாக்கு தத்துவத்தின்படியே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதாவே இதோ நான் இயேசுவை நம்புறேன். என்னுடைய பாவங்களுக்காக ஆண்டவரை அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து உயிரோடு இருக்கிறார். நீர் என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி. இதோ இது இன்னால் உண்டானதல்ல, நான் செஞ்ச நல்ல காரியங்களுக்காகவும் அல்ல. ஐயா, நீ கொடுத்த ஆண்டவரை ஈவு ஒரே குமாரன் தந்தர்களை இவ்வளவாக அன்பு கொடுங்க. நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. இனியிலிருந்து நீ தேவன், நான் உடைய பிள்ளை. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன். ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களையும் மறவாதே. என் அக்கிரமெல்லாம் மன்னித்து என்னுடைய நோய்களெல்லாம் குணமாக்கி கிருபையினாலும் இரக்கத்தினாலும் என்னை முடிசூட்டி எல்லா நன்மையினாலும் என் நாவை திருப்தியாக்கி கழுகுக்கு பாட வயிறு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஏழை எளியோட விதைகளுக்கு நீதியும் நியாயமும் கேட்கின்ற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். ஸ்தோத்திரம். தேவாலய தேவனுடைய கிருபை, இயேசு கிறிஸ்துவின் அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஆசீர்வாதம் உங்களோடும் என்னோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென். அடுத்த ஆசீர்வாதம் சந்திக்கு கொஞ்ச நேரம் சில அழைப்புகள் இருக்கா? வாங்க. நீங்க போய் இருக்கு. ஓகே, நம்மளுக்கு இந்த வாரம் சனிக்கிழமை 8ஆம் தேதி வந்து நம்மளுக்கு லேடிஸ் மீட்டிங் இருக்கு. 8 மணிக்கு, காலையில் 8 மணிக்கு வரும்போது கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு எடுத்து வந்தா கொஞ்சம் சும்மா லேசான ஆயிடும். சரிங்களா? உங்களோட நம்மளுக்கு என்னென்ன செய்ய போகிறோம் இந்த வாரம், இந்த வருஷம், அதெல்லாம் யோசிச்சு எடுத்துட்டு வந்து நம்ம இங்கே வைக்கப்பட்டு செய்யணும். பெண்கள் வாங்க, சூப்பரா எழுதுறாங்க. அந்த பையனுங்களை கேட்டாரா? சரி, யார் இந்த மாதம் பிறந்த நாள், இந்த மாதம் பிறந்த நாள், திருமண நாள், வாங்க சீக்கிரம் வாங்க. இந்த ஒரு பிள்ளை, இன்னும் 2 பிள்ளை, இன்னும் 3 பிள்ளை. சரி, திருமணம் பண்ணவங்க